ஓம் சாந்தி. ஸோ இந்த ஒரு சண்டே இன்றைய அழகான நாள்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஸோ அவ்யக்த மாதத்திற்கான நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த அவ்யக்த மாதத்தில் நாம தினம்தோறும் ஒவ்வொரு முரளியை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முரளியோட டேட் என்ன அப்படின்னா 18/1/1971 1971 ஆண்டினுடைய 18 ஜனவரியின் முரளியை நாம கேட்கலாம். இன்னைக்கு பாபா நமக்காக ரொம்ப ஒரு அழகான ஒரு அன்பான முரளியை நமக்கு சொல்றாரு. முரளியின் ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்பவுமே அற்புதமாக இருக்கு. பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, அவ்யக்த ஸ்திதியின் மூலம் சேவை. இப்ப இருக்கக்கூடிய தருணத்துல நாம எப்படி சேவையாற்றணும் அப்படின்னா, நம்முடைய மனநிலையை நாம அவ்யக்தமாக வச்சுக்கணும் இல்லையா? அவ்யக்த நிலையிலிருந்து அவ்யக்த நிலை, அதாவது சாக்கார நிலையிலிருந்து ஆக்கார நிலைக்கு நாம நம்முடைய மனநிலையை வச்சுக்கணும். அதன் மூலமாக எப்படி சேவை செய்வது அப்படிங்கறத பத்தி பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இன்று சப்தத்திலிருந்து விடுபட்டு செல்வதற்கான நாள் இல்லையா? 18 ஜனவரி அப்படின்னு பார்க்கும் பொழுது அமைதியாக எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே அமைதியாக இருக்கக்கூடிய நாள் இல்லையா? அப்போ பாபா நினைவூட்டுறாரு, இன்றைய நாள் என்பது சப்தத்திலிருந்து விடுபட்டு செல்வதற்கான நாள் அப்படிங்கிறாரு இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நாம நம்முடைய மனநிலையை அவ்யக்தமாக மாத்திக்க முடியும். நம்ம எல்லாருமே ஒரு பிரம்மா பாபாவினுடைய அனுபவத்துல இருந்து ஒரு விஷயத்த நம்ம கேட்டிருக்கலாம். பிரம்மா பாபா கடைசி நாட்கள்ல, அதாவது தன்னுடைய அந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஏஞ்சலிக் ஸ்டேஜ், அந்த முழுமையான அவ்யக்த ஃபரிஷ்தா நிலையின் நெருக்கத்துக்கு அவர் வந்த பொழுது அவருடைய அந்த ஒரு நிலை எப்படி இருந்ததுன்னா, பாபாவினுடைய அறைக்கு வெளியில ஒரு சின்ன ஒரு வாட்ச் இருக்கும். அதாவது சுவர் கடிகாரம். அந்த கடிகாரம் கடிகாரத்தினுடைய ஒவ்வொரு மணி நேரம் முடியும் பொழுதும் அந்த கடிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு குருவி அது என்ன பண்ணும் அப்படின்னா சப்தம் எழுப்பிட்டே இருக்குமா. இப்ப 1 மணி அப்படிங்கும்போது அது ஒரு முறை சவுண்ட் போடும். 2வது முறை அப்படி 2 மணி அப்படிங்கும்போது 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் 3 மணி அப்படின்னா 3 டைம்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ் கம்ப்ளீட் ஆகும் போதும் அது அந்த மாதிரி சப்தத்தை எழுப்பிட்டே இருக்குமா. அப்ப ஜென்ரலி குருவியின் சப்தம் ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும். பாபாவுக்கும் அது பிடித்தமானதுதான். ஆனா பாபா தன்னுடைய அவ்யக்த நிலைக்கு மிக அருகில் போகும்போது பாபா என்ன சொன்னாரா, இந்த கடிகாரம் கூட இங்க வேண்டாம், இந்த கடிகாரத்தின் சப்தம் கூட வேண்டாம் இல்லையா? அப்ப பாபா அந்த சப்தத்தில் இருந்து கூட விடுபட்டு விட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த கடிகாரத்தின் சப்தம் எவ்வளவு மெதுவா இருக்கும் இல்லையா? ஆனால் அதிலிருந்தும் அந்த அளவிற்கு பாபா விடுபட்டார். அப்ப பாபா சொல்றாரு, இன்றைய நாள், அதாவது இந்த நினைவு நாள் அப்படிங்கிறது எல்லாவித சப்தங்கள், அதாவது வாயின் சப்தம் மட்டும் கிடையாது, மனதின் சப்தம், எல்லாவித சப்தங்களில் இருந்தும் விடுபட்டு செல்வதற்கான நாள் இல்லையா? அப்போ பாப்தாதா கூட பாருங்க, எப்படி சப்தத்துக்கு வராரு. சப்தத்துல இருந்து விடுபட்டு இருப்பதற்கான பயிற்சி மிகவும் அவசியம். அடிக்கடி நம்ம எல்லாருமே அந்த ஒரு பயிற்சியை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். இப்ப ஒரு முழு யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஒரு முழு நாள், அதாவது வாரத்துல ஒரு நாள் மௌனம் அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால ஒரு நாள் மௌனம் இருக்கிறது கடினமானது அப்படின்னா அந்த மார்னிங் ஹார்ஸ், இப்ப 4 to 8, காலையில 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் எனக்கு முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும். அப்போ அதாவது இல்ல, ஒரு நாளைக்கு காலையில 2 மணி நேரம், அதே போல மாலை 2 மணி நேரம் அப்படின்னு அடிக்கடி மௌனத்தில் இருப்பதற்கான பயிற்சியை நாம செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா மௌனம் பாத்தீங்கன்னா அளவற்ற மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரக்கூடியது. எந்த அளவுக்கு ஆத்மா ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கிறதோ, அதாவது ஆழ்மனம்,
மனம் முழுமையான அமைதியில இருக்கோ அந்த நேரம் தான் உள்ளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். அப்ப முடிஞ்ச அளவு அடிக்கடி இப்ப யாராவது பேச வரும்போது நான் மௌனத்துல இருக்கேன் அப்படின்னு சைகை காண்பிக்கிறது கிடையாது. சைகை காண்பிக்கக்கூடிய ஒரு மௌனம் கிடையாது இல்லையா? பிறர் பிறர் மற்றும் நம்முடைய வேலைகள் தொந்தரவு ஆகாமல் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைலன்ஸ அப்சர்வ் பண்ணலாம். எல்லாருமே இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அவ்வியக்த மாதங்கள்ல ஸ்பெஷலி இல்லையா? அப்போ பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த ஒரு பயிற்சி மிகவுமே அவசியமானது அப்படின்னு சொல்றாரு. சப்தத்தில் ஆத்மாக்களுக்கு என்ன சேவை செய்கிறீர்களோ, அதைவிட அதிகமாக சப்தத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்து சேவை செய்வதன் மூலம் சேவையினுடைய வெளிப்படையான பலனை காண்பீர்கள். அப்ப நம்ம ஜென்ரலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சேவை செய்யறோம் அப்படின்னா சப்தம் வந்துதானே ஆகும். சத்தம் இல்லாம எப்படி சேவை செய்யறது? நம்மளோட எங்க சென்டர்ல தாய்மார்கள்லாம் சேவை செய்யும் போது எல்லாரும் சில நேரங்கள் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்பேன், ஏன் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப சொல்லுவாங்க, சிஸ்டர் பாபா வீட்டுல வந்துதானே பாபாவுடைய பரிவாரத்தை பார்க்கும்போது தானே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டுலதான் நாங்க எல்லாரும் உம்முன்னு அமைதியாவே இருக்கோம். இங்கேயாவது நாங்க சந்தோஷமா பேசிக்கிறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஓகே, இப்ப சில நேரங்கள் நம்ம பரிவாரத்தோட குடும்பத்தோட இறை குடும்பத்தோட இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். ஒருவர் பிறரை சந்திச்சு நாம பேசிக்கிறோம், நல்ல விஷயம். ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, அதிகமான சேவை நடக்கணும், சேவைக்கான அதிகமான பலனை நாம அடையணும் அப்படின்னா நாம சப்தத்தில் சேவை செய்வதை விட அமைதியாக இருந்து அந்த சப்தத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்து சேவை செய்வதால் அதிகமான வெளிப்படையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எப்பொழுதாவது அந்த பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் பண்ணும்போது நாம இத பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். செய்யலாமா இல்லையா? ஜென்ரலி இப்ப பாருங்க, ஒரு சேவை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேவைக்காக நிறைய திட்டங்கள் நம்ம எல்லாருமே செய்வோம். இப்போ ஒரு இடத்துல ஒரு கண்காட்சி வைக்கிறோம், இல்ல நம்ம சென்டர்ல ஒரு கெட் டுகெதர் இருக்கு. அப்ப அதுக்காக யார் யார் என்னென்ன டியூட்டி, யார் இன்விடேஷன் போடுறது, யார் பிளெக்ஸ் போடுறது, ஹால் அரேஞ்ச்மெண்ட் யாரு, கெஸ்ட யாரு இன்வைட் பண்றது, எல்லா டியூட்டிஸ் என்ன மெனு எல்லாமே போட்டாச்சு. ஆனால் அந்த எவ்வளவு நாள் சேவைக்காக திட்டமிடுறோமோ அவ்வளவு நாள் குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம அமைதியாக இருந்து சகாஷ் கொடுக்கிறோமா அந்த சேவையின் வெற்றிக்காக? இல்லையா? ரொம்ப அழகா திட்டமிட்டுடுறோம், ரொம்ப அழகா எல்லா விஷயங்களையுமே செஞ்சிடுறோம். ஆனால் கூடவே அந்த சேவை வெற்றிகரமா நடைபெறுவதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த அமைதியின் சக்தியினுடைய சகாஷ் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நம்முடைய கவனம் அதன் மேல இருக்கோ கண்டிப்பா நம்ம பல மடங்கு வெற்றியை அடைய முடியும். அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய அவ்வியக்த ஸ்திதியினால் மற்ற ஆத்மாக்களுக்கு கூட அவ்வியக்த நிலையின் ஒரு நொடிக்கான அனுபவம் செய்வித்தீர்கள் என்றால் அது வெளிப்படையான பலன் சொரூபமாக உங்கள் முன்னால் காட்சி தரும். எவ்வளவு அழகா பாபா சொல்றாரு. இன்றைய முரளியே பாத்தீங்கன்னா சேவையில நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இன்றைய முரளியே. அப்போ உங்களுடைய அந்த ஒரு மனநிலை எப்படி இருக்கு? அவ்வியக்தமா இருக்கு இல்லையா? சாக்கார உடல் சார்ந்த விஷயங்கள் இதிலிருந்து விலகி உடலற்ற அந்த ஒரு அவ்வியக்த நிலை, பரிஷ்தா நிலையில நீங்க நிலைத்திருக்கீங்க. அப்ப நீங்க சேவை செய்யக்கூடிய இடங்கள்ல யாருக்கு சேவை செய்றீங்க? இப்போ ஒருத்தவங்களுக்கு கோர்ஸ் எடுப்பீங்க, இல்ல கண்காட்சிகள்ல நிறைய பேருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, பட விளக்கம் கொடுப்பீங்க, இல்ல பாபாவுடைய நோட்டீஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், இல்ல போன் மூலமா யாருக்காவது நீங்க பாபாவுடைய ஞானத்தை சொல்றீங்க. அப்போ உங்களுடைய தொடர்புல வரக்கூடிய மற்ற ஆத்மாக்களுக்கு அவங்க ஒரு நொடிக்கு அந்த உடலற்ற நிலை, அவ்வியக்த நிலையை அவங்க அனுபவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதன் பலன் உங்களுக்கு முன்னால் வெளிப்படும் அப்படிங்கிறார் பாபா. நம்ம இப்ப நம்ம கூட பாருங்களேன், மதுபனுக்கு போறோம்,
நிறைய வகுப்புகள் எடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு 10 டேஸ் மதுபன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வகுப்புகள் வந்து எடுக்குறாங்க. நிறைய வகுப்புகள் நம்ம வந்து கேட்டிருப்போம். ரொம்ப ஆழமான கருத்துகள், விதவிதமான டாபிக்ஸ்ல நமக்கு வந்து வகுப்புகள்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனா, மதுபன்ல இருந்து நம்ம இடங்களுக்கு வந்து அனுபவம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்ப, என்ன சொல்லுவோம்? அங்க சுத்தமா இருந்தது. அங்க போனதும் நான் ரொம்ப வந்து அமைதியா இருந்தேன். என்னோட வீட்லயே நான் இருந்த மாதிரி இருந்தேன். அங்கிருந்து வரும்போது எனக்கு வரணும்னு மனசுக்கு தோணவே இல்ல. அப்ப வகுப்புகளை பற்றி சொல்றோமா? அந்த இடத்தின் அந்த ஒரு வாயுமண்டலம் எப்படி இருந்ததோ, அத பத்தி சொல்றோமா? எத பத்தி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம்? நம்மள கவரக்கூடியது எதுவாக இருக்கு? ம். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த வைப்ரேஷன் தான் ஞாபகம் ஆ. இருக்கு. தேங்க் யூ கமலாம்பிகை மாதாஜி. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் இல்லையா? அந்த இடத்துல ஈவன் வகுப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய பெரிய சீனியர்ஸ் வந்து நமக்கு மிக ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி வகுப்புகளை வந்து எடுப்பாங்க. ஆனா, நாம நமக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த வைப்ரேஷன். சொல்லுவோம்ல, தாதி நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவோம்? தாதி வந்தாங்களா? தாதி அப்படியே வரும்பொழுது ஒரு பிரகாசமா இருந்தது. ஏஞ்சல் மாதிரி இருந்தது. அப்படின்னு எத்தன முறை நம்ம எல்லாரும் வந்து சொல்லியிருப்போம், பேசியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். அப்ப பாருங்க பாபா சொல்றாரு, நீங்க சேவை செய்யும்போது உங்களுடைய அவ்யக்த ஸ்திதி அந்த அளவுக்கு இருக்கணும். உங்கள் மூலமாக உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு நொடியாவது அவ்யக்த நிலையை அனுபவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாருங்க அதுதான் சேவையின் வெளிப்படையான பலன். அது உங்களுக்கு வந்து தென்படும் அப்படிங்கிறார் பாபா. அப்போ சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருந்து பின்னர் சப்தத்தில் வரும் பொழுது அது சப்தமாக இருக்காது. இப்ப சேவை செய்யறோம், அங்க பேசிதான் ஆகணும் இல்லையா? பேசாம ஆத்ம ஞானம் கொடுக்க முடியுமா? பேசாம பரமாத்ம ஞானம் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது. பேசிதான் ஆகணும். ஆனா பாபா ஒரு அழகான வழிமுறை தன்னோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் சப்தத்தில் இருந்து விடுபட்ட நிலையில் நிலைத்திருங்கள். அதுக்கப்புறமா சப்தத்துல வாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு வகுப்பு எடுக்கும் போதும் சரி, எங்கேயாவது பேச ஆரம்பிக்கும் போதும் சரி, ஒரு நிமிடமாவது நம்ம அமைதியில இருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த அமைதியில இருக்கும்ப இப்ப எதுக்கு நம்ம வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பாட்டு போடுவாங்க. சோ அந்த பாட்டு போடுறது அப்படிங்கிறது என்ன? பரவால்ல பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் ஆயிடலாம். இல்ல அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்துக்கலாம். அதுக்காக கிடையாது. அந்த பாடல் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வேவ் லென்த்தும் பாபாவோட வேவ் லென்த்தும் மேட்ச் ஆகுறதுக்காக. நெறைய எண்ணங்களோட அலைகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஒரு 3 நிமிடமோ, இல்ல 1 நிமிடமோ நாம அமைதியில அமரும் பொழுது, அங்க என்ன நடக்குது? ஆத்மா அமைதியாகுது. இல்லையா? நம்முடைய மனநிலை ஆழ்ந்த அமைதிக்கு போகுது. பாபா தரக்கூடிய ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை நமக்குள் நிரப்பிக் கொள்வதற்காக நம்முடைய புத்திங்கிற பாத்திரம் வந்து தயாராகுது இல்லையா? அப்ப பாருங்க பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எப்பெல்லாம் நீங்க சப்தத்துல வரீங்களோ அதற்கு முன்னால் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருந்து சப்தத்துல வாங்க. அப்ப அது சப்தமாக இருக்காது அப்படிங்கிறார் பாபா. ஆனால் அந்த சப்தத்தில் கூட அவ்யக்த அதிர்வலைகளுடைய தாக்கம் எந்த ஒரு ஆத்மாவையும் பாபாவின் பக்கம் கவரும். நீங்க அமைதியில் நிலைத்திருந்து சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருந்து பிறகு சப்தத்தில் வரீங்க, பேசுறீங்க, சேவைக்காக பேசுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் அந்த ஒரு சப்தம் அப்படிங்கிறது அது சப்தமாக ஓசையாக இருக்காது. அந்த ஓசை எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்யக்த அதிர்வலைகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதாவது யாராவது பேசும்போது இப்ப நம்ம ஜெயந்தி தீதி பேசுறாங்க, தாதிஜி எல்லாம் பேசுறாங்க. ஈவன் நம்ம வந்து இப்ப வரக்கூடிய 31ஆம் தேதி கூட அவ்யக்த பாப்தாதாவினுடைய அந்த லைவ் முரளிய நம்ம வந்து கேட்போம். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்துது தானே. இப்ப சிலர் நம்ம கிட்ட பேசும்போது சொல்லுவோம், அவங்க பேசும்ப என் மனசு நிம்மதியா இருந்துச்சு. அவங்க பேசும்போது என் மனசு அமைதியா இருந்துச்சு. எப்படி பேச்சுல அமைதி கிடைக்குது?
அந்த வைப்ரேஷன்ஸ் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, நீங்கள் அந்த நிசப்தத்தில் நிலைத்திருந்து சப்தத்துல வரீங்க அப்படின்னா, அந்த ஒரு சப்தம், அந்த ஒரு பேச்சு, ஓசை அப்படிங்கிறது அவ்வியக்த அதிர்வலைகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்பேற்பட்ட ஆத்மாவையும் பாபா கிட்ட கவர்ந்திழுக்க செய்யும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த சப்தத்தை கேட்கும் பொழுது அவை உங்களுடைய அவ்வியக்த ஸ்திதிக்கான அனுபவத்தை ஏற்படுத்தும். நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஆனா நீங்க அந்த நிலையில இருந்து பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓசை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுடைய அவ்வியக்த மனநிலையின் அனுபவத்தை பிறருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா பாபா சொல்றாரு, வார்த்தைகள் மறந்து போகலாம், என்ன கேட்டோங்கிறத மறந்து போகலாம், ஆனால் அனுபவம் ஒரு பொழுதுமே மறக்காது. அப்ப நீங்க இந்த நிலையிலிருந்து செய்யும் பொழுது பாபா சொல்றாரு, பிறருக்கு அந்த நிலையை அனுபவம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு. எப்படி பாபா அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப அம்மாங்கெல்லாம் குழந்தைங்களை எப்படி தூங்க வைப்பாங்க? தாய்மார்கள் எப்படி தூங்க வைப்பீங்க குழந்தைங்கள? உம் யார் பாட்டு சொல்றீங்க? பாடி வெரி குட், தாலா தேங்க் ஜெயந்தி மாதாஜி. தாலாட்டு சொல்லுங்க. தூங்குவோம். தாலாட்டு பாட்டு. தூங்க வைப்போம். தாலாட்டு சகுந்தலா மாதாஜி, தேங்க்யூ. தாலாட்டு பாடிதானே தூங்க வைப்போம் இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய நியூஜென் மாம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? மொபைல்ல பாட்டு போட்டு விட்டுறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் கூட பாட்டிகள்லாம் என்ன பண்றாங்க? பாட்டு பாடி, தாலாட்டு பாடி தானே குழந்தைங்களை தூங்க வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, இப்ப நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, யாராவது உங்க பக்கத்துல இருந்து பேசிட்டே இருந்தா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தைக்கு பாட்டு போட்டு விட்டு நம்ம தூங்க வைக்கிறோம் இல்லையா? ஈவன் நம்ம மதுபன்ல இருக்கும் போதும் சரி, சென்டர்ஸ்ல கூட இந்த பாடல்களை நீங்க கேட்டிருக்கலாம். தூங்குறதுக்கு கூட ஒரு பாட்டு இருக்கு. எப்படி எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு இருக்கும், தூங்குறதுக்கு கூட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? கண்மணி, அதாவது நிந்தியாலே கராயி தூ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, எப்படி சாக்கார உலகத்துல சின்ன குழந்தைங்களுக்கு அம்மாக்கள் என்ன பண்றாங்க? தாலாட்டு பாடுறாங்க. ஆனா அந்த தாலாட்டு அவ்வளவு இனிமையா இருக்கு. அத கேட்டு அந்த குழந்தை என்னவாயிடுது? தூங்கிடுது. சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அந்த குழந்தை போயிடுது. அந்த சப்தத்தால் பாதிக்கப்படுறது இல்லையா? ஆனால் அந்த இனிமையான சப்தத்தை கேட்கும் பொழுது சப்தத்திலிருந்து விடுபட்டு செல்வதற்கான சாதனமா அது மாறிடுது. இப்ப கூட நிறைய பேருக்கு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த யோகால இனிமையான பாடல்கள் போடும்போது நாங்க தூங்கிடுறோம். அங்க என்ன அலைகள் குறைஞ்சு போயிடுது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கலி அங்க என்னவாயிடுது? மனம் அமைதி அடையும் பொழுது தூக்கம் வருது இல்லையா? ஒரு மாதாஜி ஒரு முறை அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் வீட்டுல எல்லாம் நல்லா முழிச்சிருப்பேன் சிஸ்டர், தூக்கம் பெட்ல படுத்தா கூட எனக்கு தூக்கமே வராது. ஆனா எப்ப நான் இந்த முரளி படிக்கிறீங்க பாருங்களேன், எனக்கு அப்படியே தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு வார்த்தை படிங்களேன், எனக்கு அப்படியே நல்ல தூக்கம் வந்துடுது அப்படின்னு. அங்க என்ன அதுக்குன்னு நம்ம விழிப்புணர்வோடதான் முரளி கேட்கிறோம்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே இல்லையா? அப்ப என்னன்னா, நல்ல வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலைக்கு கொண்டு போயிடுது அப்படின்னு பாபா சொல்றாரு. அதே போன்று அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சப்தத்தில் வாருங்கள். அப்ப இன்னைக்கு திரும்ப திரும்ப பாபா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்க பேசுறீங்களோ அப்ப நீங்க சடனா பேசாதீங்க. சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலை, அமைதியில் நிலைத்திருந்து, ஆழ்ந்த அமைதியின் அனுபவத்தில் நிலைத்திருந்த பிறகு சப்தத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஜெயந்தி தீதி எப்போதுமே சொல்லுவாங்க, யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க, நீங்க உடனடியாக பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் வீடுகள்ல இருக்கீங்க, நிறைய பொறுப்புகளை எடுத்து பண்றீங்க, நிறைய விஷயங்களுக்கு நீங்க பொறுப்பாளராக இருப்பீங்க. அப்ப நீங்க தான் அங்க பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கும். அப்ப உடனே நம்முடைய பதில சொல்லாம தீதி சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருந்துட்டு, அதாவது உங்களுக்குள்ள ஒரு 2 வினாடிகளாவது அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அந்த அமைதியா இருக்கும்போது என்ன நடக்கும்? நாம அங்க என்ன பதில் சொல்லணும், இந்த நேரத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பாபா நம்மள டச் பண்ணுவாரு.
அப்ப இனிமே நாம அந்த பயிற்சியை செய்யலாம். டக்குன்னு ரியாக்ட் ஆகாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு நாம பேசலாம். அப்ப பாபா சொல்றாரு, நீங்க சப்தத்திற்கு வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நிசப்தமாக சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு நொடிக்கான அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் ஆத்மாவிற்கு அழியாத சம்பந்தத்தை இணைத்து விடுகிறது. அப்ப நம்ம அந்த மனநிலையில இருந்து சேவை செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு நொடிக்கான அனுபவம் என்ன பண்ணுது? அந்த ஆத்மாவின் தொடர்பை பாபாவுடன் இணைத்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. இம்மாதிரியான பிரிக்க முடியாத சம்பந்தம் ஒன்றாக இணைந்து விட்டால் மாயை அந்த அனுபவி ஆத்மாவை அசைக்க முடியாது. எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து பாருங்க இல்லையா? அப்போ பாபாவுடன் அவ்வளவு ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆத்மா பாபாவோட அவ்வளவு ஆழமா இணைந்துட்டாங்க அப்படின்னா மாயை அவங்கள அசைக்கவே முடியாது. இப்போ ஏன் ஆத்மாக்கள் அவங்க நிலைத்து இருப்பதில்லை அப்படின்னா அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படுறது இல்ல. ஆத்மாவுக்கு அனுபவம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வினாடி அந்த ஆத்மாவுக்கு இதுதான் ஆத்மா அனுபவம், இதுதான் பரமாத்மா அனுபவம், அன்புனா இதுதான், இறை சக்தினா இதுதான், ஆன்மீக வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிற அனுபவம் ஆத்மாவுக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த ஆத்மாவை மாயையால பாபா கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதனால பாபா என்ன சொல்றாரு? யாருக்கெல்லாம் நம்ம சேவை செய்யறோமோ, யார்கிட்டெல்லாம் நீங்க தொடர்புல வரீங்களோ அவர்களுக்கு நம் மூலமாக என்ன அனுபவத்தை ஏற்படுத்தணும்? அவ்யக்த நிலையின் அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வெறும் சப்தத்தினால் பிரபாவத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் பலவித சப்தங்களை கேட்பதால் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, ரொம்ப அழகா ஒரு சொற்பொழிவாற்றலாம், ரொம்ப அழகா ஒரு லெக்சர் நான் பிரசன்ட் பண்ணலாம். ஆனா என்னுடைய மனநிலை உயர்ந்த நிலையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதால் யாருமே கவரப்பட மாட்டார்கள். அந்த ஒரு லெக்சரோ அந்த ஒரு மிக அழகான சொற்பொழிவோ ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப வெறும் சப்தத்தால் கவரப்பட்டு வரக்கூடியவர்கள் விதவிதமான சப்தங்களை கேட்கறதுனால வராங்க போறாங்க, நிலைத்து இருப்பது இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்த அனுபவம் பெறும் ஆத்மாக்கள் சப்தத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். அப்ப பாருங்க, நம்மளோட தொடர்புல வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நாம என்ன அனுபவத்தை செய்ய வைக்கணும்? அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்ய வைக்கணும். எப்படி செய்ய வைக்க முடியும்? நான் அவ்வாறு இருந்தால்தான் செய்ய வைக்க முடியும். அப்பேற்பட்ட ஆத்மாக்கள் சப்தங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இம்மாதிரியான ஆத்மாக்கள் மீது எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது. யார் அவ்யக்த நிலையை அனுபவம் செய்து விட்டார்களோ, இந்த உடலில் இருந்தாலும் உடலற்ற ஆகார பரிஷ்தா நிலையை அனுபவம் செஞ்சுட்டாங்க. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இல்லையா? இந்த உடல் பாருங்க, இந்த உடல்ல தான் நான் இருக்கேன். ஆனா என்னுடைய வீட்டுல இன்னைக்கு சண்டே எல்லாரும் இருப்பாங்க. நீங்க பாபாவுடைய நினைவுல அவங்களுக்கு அழகா பிரசாதம் செஞ்சு கொடுப்பீங்க. அதாவது உங்களோட ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, உங்களோட வேலைகளை செய்வீங்க, எல்லாரோடையும் இன்னைக்கு நல்லா பேசுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு ஏஞ்சல் கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கு, ஏஞ்சல் பாத்திரங்களை அலம்பிக்கிட்டு இருக்கு, ஏஞ்சல் வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரோடையும் உரையாடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வரணும்? அந்த ஒரு ஏஞ்சலிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஓ, இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, உணவே ரொம்ப தெய்வீகமா இருக்கே, அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாமா எல்லாருக்குமே? இன்னைக்கு இன்றைய நாள் உங்க கையில இருக்கு. இன்னைக்கு உங்களோட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு பரிஷ்தா நிலையின் அனுபவத்தை செய்ய வைங்க. அப்ப பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஆத்மா அந்த ஒரு அவ்யக்த நிலையின் அனுபவத்தை செஞ்சுட்டாங்களோ அந்த ஆத்மாக்கள் மீது வேறு எந்த தாக்கமும் ஏற்படாது.
இல்லையா? இவங்க இருக்காங்க, இன்னைக்கு ஒரே வேலை, இவங்க இருக்காங்க, அதனால நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இன்னைக்கு இவ்ளோ வேலையா இருந்ததா, அதனால என்னால அமைதியாவே இருக்க முடியல. அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே அவ்யக்த நிலையின் அனுபவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள். உலகின் வேறு விஷயங்களின் தாக்கத்துல நாம வரவே முடியாது. எப்பொழுதும் இணைந்த சொரூபமாக தங்களை புரிந்து கொண்டு, இணைந்த ரூபத்தில் சேவை செய்யுங்கள். லௌகீக சேவையாக இருந்தாலும் சரி, வெளி சேவையாக இருந்தாலும் சரி, இல்லையா? வேலையின் விஷயங்களாக இருந்தாலும் சரி, எது செய்யும் பொழுதும் எப்படி நம்ம இருக்கணும்? இணைந்த ரூபத்தில், இல்லையா? என்னுடைய வலதுபுறம் சிவபாபா இருக்காரு, இடதுபுறம் பிரம்மா பாபா இருக்காரு, நடுவுல நான் இருக்கேன். எப்படி ஒரு திரிசூலத்தை போல நம்ம எல்லாருமே அந்த திரிசூலத்தை பார்த்திருப்போம் இல்லையா? அது இணைந்து இருக்கு. அந்த திரிசூலத்தோட சக்தி எதுல இருக்குன்னா இணைந்து இருப்பதால் இருக்கிறது. எல்லா தேவிகளோட கையிலயும் அந்த ஆயுதத்தை வச்சிருக்காங்களா இல்லையா? பார்த்திருக்கோம் இல்லையா? துர்கை, காளி யாராக இருந்தாலும் அப்படியே திரிசூலத்தை எடுத்து அசுரர்கள் எல்லாம் அவங்க அப்படியே வின் பண்ணிடுறாங்க. அவங்கள வதம் செஞ்சிடுறாங்க. அப்ப நான் கூட யாரு? நான் தான் சக்தி, நான் தான் துர்கை, நான் தான் காளி. எப்ப எப்ப நான் சக்தி ரூபத்துல இருக்கேன், எப்ப நான் துர்கையாக வெளிப்படுறேன் அப்படின்னா பாபா தாதா அவர்களோடு இணைந்திருக்கிறேன். ஆத்மா வலது பக்கம் யார் இருக்காங்க? சிவ் பாபா இருக்காரு. இடது பக்கம் பிரம்மா பாபா இருக்காரு. நடுவுல நான் இருக்கேன் இல்லையா? பிரகாசமான ஒளியாக இருக்கேன். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நிலை இல்லையா அது? அப்போ பாப்தாதா என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பொழுதுமே இணைந்த ரூபத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க சேவை செய்யுங்க. அப்ப அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து அதுக்கப்புறம் நீங்க சப்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ 2 விதமான இணைந்த ரூபத்தின் சேவை வாரிசுகளை உருவாக்கும். வெளி இடத்துல சேவை செய்ய போறோம், ஞானம் சொல்ல போறோம். ஆனா அங்க எப்படி இருக்கணும்? நான் மட்டும் சொல்லல இல்லையா? இப்ப நம்ம கமலாம்பிகை மாதாஜி இருக்காங்கன்னா, நான் ஞானத்தை சொல்றேன் கிடையாது. நீங்க யாரோட இணைந்து சொல்றீங்க? பாபாவோட இணைந்து சொல்றீங்க இல்லையா? பாபாவும் நானும் இணைந்து அந்த ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கோம். போன்ல யார்கிட்டயோ பேசுறீங்க, நீங்க பேசல. என்ன ஜெயந்தி மாதாஜி, நீங்களும் பாபாவோட இணைந்து என்ன பண்றீங்க? அவங்களோட பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? நான் தனியா பேசல. நான் தனியா பேசினா உடலின் உணர்வு தான் வரும். பாபாவோட இணைந்து பேசினா அவங்களுக்கு அந்த ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படும். அப்ப பாபா சொல்றாரு, 2 விதமான இணைந்த ரூபத்தின் சேவை வாரிசுகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. வெறும் சப்தத்தின் மூலம் சேவை செய்வதால் பிரஜைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பாபா நமக்கு ஹோம்ஒர்க் கூட கொடுத்திருந்தாரு. ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி அவ்யக்த முரளியில பாபா சொல்லியிருந்தாரு, இந்த சிவ ஜெயந்திக்குள்ள வரக்கூடிய சிவ ஜெயந்திக்குள்ள தன்னுடைய குழந்தைகளுக்கு பாபா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காருன்னா, நீங்க யாருக்கெல்லாம் சேவை செய்றீங்களோ வாரிசு குவாலிட்டிய நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஆஸ்தி சொத்து யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா பிரஜைகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, வாரிசுகளுக்கு தானே கொடுக்கப்படணும். அப்ப நாம சேவை செய்து உருவாக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் யாராக ஆயிடணும் அப்படின்னா வாரிசுகளாக ஆகிவிட வேண்டும். அப்ப எப்ப வாரிசுகளை உருவாக்க முடியும்? பாபா எப்போதுமே சாக்கார முரளியில எல்லாம் சொல்லுவாரு. அதாவது இப்ப மலையில எல்லாம் வண்டி போகுது, இந்த ஹில் பிளேசஸ் ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா அங்க சிங்கிள் என்ஜின் இருக்காது, டபுள் என்ஜின்ல தான் அந்த வண்டி மூவ் ஆகும். ஏன்னா அது அவ்வளோ உயரமா போகணும், அந்த வண்டி வேகமா போகணும் அப்படின்னா டபுள் என்ஜின் இருந்தா மட்டும்தான் முடியும். அதே போல நம்மளோட யாரு இருக்காங்க? ஆல்ரெடி நம்மளோட சக்தி நம்ம கிட்ட இருக்கு, பிளஸ் பாப் தாதா இல்லையா? டபுள் என்ஜின் மூலமா நம்ம வேலை பார்க்கணும். பாபா சொல்றாரு, இணைந்த ரூபத்தில் சேவை செய்யும் பொழுதுதான் வாரிசுகளை உருவாக்க முடியும். ஆனா நான் மட்டும் சேவை செய்யறேன்னா அங்க பிரஜைகள் தான் உருவாகுவாங்க இல்லையா? இப்ப நாம செய்யக்கூடிய சேவையில என்ன பண்ணணும்னா புதுமையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்த நேரத்தில் சேவை செய்கிறீர்களோ அந்த நேரத்தில் சிந்தனை ஏற்படுகிறது. சேவை செய்யும்னு நினைக்கிறோம், பாபா இந்த சேவை நீங்க தான் செய்றீங்க பாபா, என்னோட சேர்ந்து சேவை செய்யுங்க, இந்த ஆத்மாவுக்கு புரிய வைங்க அப்படின்னு
செய்யும் பொழுது நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதற்காக பயிற்சி செய்யறோமா அப்படின்னா செய்யறதே இல்லை இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, சேவை செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சிந்தனை ஏற்படுகிறது. ஆனால் நினைவின் ஈடுபாடு சிந்தனையின் ஸ்திதியை விட குறைவாக இருக்கிறது. வேறு பக்கமாக கவனம் அதிகம் ஏற்படுகிறது. அப்ப சேவை செய்யக்கூடிய நேரத்துல என்னவாயிடுது அப்படின்னா, இத பத்தி எல்லாம் யோசிக்கிற அந்த ஒரு நிலை என்னவாயிடுது, குறைஞ்சு போயிடுது. நம்மளோட கவனம் நிறைய பக்கங்கள்ல போக ஆரம்பிச்சிடுது. தனது அவ்வியக்த ஸ்திதியின் பக்கம் கவனம் குறைவாக இருக்கிறது. சேவை செய்யும் போது அவங்களுக்கு சேவை பண்ணும், அவங்க புதுசா வந்துட்டாங்களா, அவங்கள கவனிக்கணும். இப்ப இந்த ஒரு நெக்ஸ்ட் வீக் இந்த ப்ரோக்ராம் இருக்கா, நியூ இயர் ஃபங்க்ஷன் இருக்கா, அதுல நான் எதுல கலந்துக்க போறேன், அதுல என்னுடைய கவனம் இருக்கு. எனக்காக சென்டர்ல என்ன சேவை கொடுத்திருக்காங்க, அதுல நான் நல்லா பண்ணும். அப்ப மத்தவங்களுக்காக நான் நல்லா பண்ணணும். ஆனா அந்த நேரத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு? தாய்மார்கள் ஜென்ரலி என்ன சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் இருக்கிறதே என் ஃபேமிலிக்காக தான். ஒரே ஒரு நாள் நான் என் வீட்டுல இல்லைன்னா என் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? வீடே 2 ஆயிடும். நான் இருந்தாதான் அந்த டம்ளரை கூட எடுத்து வைப்பாங்க. நான் தான் அந்த காஃபி டம்ளரை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன பேஸ் பண்ணிதான் என் குழந்தைங்க இருக்காங்க, என்ன பேஸ் பண்ணிதான் என்னுடைய கணவர் இருக்கார், என்ன பேஸ் பண்ணிதான் மத்த விஷயங்கள் நடக்குதுன்னா, அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கணும்? உம் எப்படி வச்சுக்கணும்? ஆடாத அசையாதவராக வச்சிருக்கோம். வெரி குட் இல்லையா? வெரி குட். சொல்லுங்க. அவ்வியக்தமா வச்சிருக்கோம். அவ்வியக்தமா வச்சுக்கணும். ஏன்னா அங்க மிக முக்கியமானவர் யார் அப்படின்னா நான் தான் இல்லையா? ஒரே ஒரு நாள் நீங்க உடம்புக்கு முடியல, உடம்புக்கு வந்துடுச்சுன்னு படுத்துட்டீங்க, கொஞ்சம் தலைவலின்னு படுத்துட்டீங்க, அங்க எத்தனை வேலைகள் பெண்டிங் ஆயிடுது இல்லையா? சென்டர்ல நீங்க போய் செய்ய வேண்டிய வேலைகள் அங்க பெண்டிங் ஆயிடுது. உங்களுக்கான சேவைகள் அங்க நின்னு போயிடுது. யாராவது இந்தாமா ஒரு டம்ளர் காஃபி குடின்னு நம்ம கையில கொண்டாந்து தருவாங்களான்னா மாட்டாங்க. நாம தான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா? அப்போ நம்முடைய உடம்பு சரியில்லைன்னா எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா நம்மளுடைய மனநிலை, அப்ப அங்க மனநிலை சரியில்லைன்னா என்னெல்லாம் நடக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லா சூழல்லையும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சக்தியின் ரூபமாகிய தாய்மார்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே பவர்ஃபுல்லா வச்சுக்கணும். தனியா இருக்காதீங்க, பாபாவோட சேர்ந்து இருங்க இல்லையா? தனியா இருக்கும் போது என்னவாயிடும், நானே தான் செய்யணுமா, நானே தான் பார்க்கணுமா, இல்ல சில நேரங்கள்ல நான் தான் எல்லாமே அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாம் வந்துடும். ஆனா நான் தனியா இல்ல, என்னோட யார் இருக்கா, பாபா இருக்காரு, பாபாவும் நானும் இணைந்து செய்கிறோம் அப்படிங்கும் போது பாபா சொல்றாரு அதுல புதுமை ஏற்படும் அப்படிங்கிறாரு. அப்ப நிறைய நேரம் கவனம் பல இடங்கள்ல போயிடுது, அவ்வியக்த ஸ்திதியின் பக்கமா குறைவாக தான் இருக்கு. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, ஞானத்தின் தாக்கம் ஏற்படுது. நம்ம ஞானம் சொல்றோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் பாருங்களேன், எங்க போய் ஞானம் சொன்னாலும் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க இல்லையா? நீங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஞானத்தை வேல்யூ எஜுகேஷன், பண்புகளின் கல்வி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதே போல சம்மர்ல அப்புறம் வெக்கேஷன் டைம் எல்லாம் குழந்தைகளுக்கான விசேஷமான தியான வகுப்புகள் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அதெல்லாம் கத்துக்க அனுப்புறாங்க. அதே மாதிரி காலேஜஸ்ல, கம்பெனிஸ்ல நம்மளோட ஞானத்தை நம்ம அவர்களுக்கு ஏற்றார் போல கொடுக்கிறோம். அப்ப ஞானத்தின் தாக்கம் அங்க ஏற்படுது. யாருமே பிரம்மா குமாரிகளோட ஞானம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது இல்ல. எல்லாருமே என்ன சொல்ல, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இதுக்கு எப்படி அப்படின்னு கேக்குறாங்க, ஆர்வமா ஞானத்தை கேக்குறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, அப்போ ஞானத்தின் தாக்கம் ஏற்படுது, ஆனால் ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பதற்கான பிரபாவம் குறைவாக காணப்படுகிறது. இதனுடைய விளைவாக ஞானம் மிக நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள், ஆனால் ஈடுபாட்டுடன் இருப்பதற்கான தைரியத்தை வைப்பது இல்லை. அப்ப கேக்குற எல்லாருக்குமே ஞானம் பிடிச்சிருக்கு, அங்க போனேன், அந்த லெக்சர் கேட்டேன், அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு புதுசா இருக்கவங்க கூட சொல்றாங்க. ஆனா நாம நம்முடைய அவ்வியக்த நிலையில் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால யார் ஞானத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு பாபாவின் நினைவில் மூழ்கி இருப்பதற்கான தாக்கம்
குறைவாதான் இருக்கு. அப்ப ஞானம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நினைவில் மூழ்கி இருப்பதற்கான அந்த ஒரு தைரியத்தை வைப்பது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவ்யக்த ஸ்திதி மூலம் ஈடுபாட்டினுடைய, அதாவது சம்பந்தத்தை இணைப்பதற்கான அனுபவத்தை செய்வது இல்லை. ஞானம் பிடிச்சிருக்கு, எவ்வளவு நேரம் ஞானம் சொன்னாலும் ஒரு முறை 2 முறைன்னு பல முறை கோர்ஸ் எடுத்துக்க கூட தயாரா இருக்காங்க, கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனால் அவ்யக்த ஸ்திதியின் மூலமாக இறைவனுடன் அந்த ஒரு உறவை இணைப்பதற்கான அனுபவத்தை செய்யறது இல்லை. மற்றபடி சிறிது தானியங்களை எடுத்துக்கொள்வதால் பிரஜைகளாக ஆகிறார்கள். அப்ப வாரிசு அப்படின்னா என்ன? பாபாவோட அனைத்து சம்பந்தங்களையும் இணைத்தல், அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்திருத்தல். ஆனா என்ன பண்றாங்க, ஞானம் கேக்குறாங்க, மத்தபடி நினைவின் ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பதில்லை. அப்போ கொஞ்சம் எப்படி ஒரு பறவை எல்லாம் வருது அப்படின்னா அந்த பறவைக்கு என்ன பண்றாங்க, தானியம் போடுறாங்க. அந்த மாதிரி வராங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஞானத்தை கேட்டுட்டு போறாங்க. ஆனா பாபாவுடன் உறவை இணைப்பது இல்லை, சம்பந்தத்தில் வருவது இல்லை. அப்ப அந்த தானியத்தை மட்டும் எடுத்துக்கிறதுனால அவங்க என்னவாயிடுறாங்க, பிரஜைகளாக ஆகிறார்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ இப்ப அட் பிரசன்ட் இந்த சங்கம யுகத்தில் இறைவனோடு சம்பந்தத்தை ஏற்படுத்துவதால் எதிர்கால சம்பந்தத்தில் வருவார்கள். ஏன் இந்த சங்கம யுகம் ரொம்ப முக்கியமானது? பாபா நேத்து கூட முரளியில சொன்னாரு, நீங்க இப்ப எந்த அளவுக்கு பாபாவோட இணைந்து இருக்கீங்களோ அங்க சத்தியுக ராஜ்யத்துல நெருக்கத்துல வருவீங்க அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதே மாதிரி பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு இந்த ஒரு பாபா மற்றும் இந்த பரிவாரத்தின் தொடர்பில் இருக்கிறார்களோ எதிர்காலத்திலும் அந்த ராஜ்யத்துல, சத்தியுக ராஜ்யத்துல தொடர்புல வருவாங்க. அப்ப ராஜ்ய பரிவாரத்துல வருவாங்க, அரச குடும்பத்துல வருவாங்க. அப்படி இல்லைன்னா வராங்க போறாங்க, அப்படி டிட்டாச்சாவே இருக்காங்க அப்படின்னா அங்க சத்தியுகத்துல கூட பாத்தீங்கன்னா அங்க பிரஜைகள்ல தான் வருவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால் ஒரு நொடியில் அவ்யக்த அனுபவத்தின் மூலமாக தொடர்பை இணைப்பதற்கான புதுமையை கொண்டு வர வேண்டும். இப்ப நம்ம செய்ய வேண்டியது இதுதான் இல்லையா? நிறைய லெக்சர் கொடுத்தாச்சு, நிறைய ஞானம் கொடுத்தாச்சு, நிறைய கண்காட்சிகள் செஞ்சாச்சு. ஆனா பாபா சொல்றாரு, அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். இப்ப நான் அந்த அனுபவத்துல நிலைத்திருந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், அந்த ஆத்மாக்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். மிக அழகாக பாபா சொல்லி கொடுக்கிறாரு, ஒரு நொடியில் அவ்யக்த அனுபவத்தின் மூலமாக தந்தையுடனான தொடர்பை இணைப்பதற்கான புதுமையை கொண்டு வர வேண்டும் இல்லையா? இப்ப பாருங்க, சயின்ஸ் டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. இங்க நான் என்ன பண்றேன், இப்ப நான் டிக்கெட் வாங்கி இல்ல விசா எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி நான் லண்டன் உங்க முன்னாடி உட்காரணுங்கிற அவசியமே இல்லை. இங்க இருந்து கனெக்ட் ஆனாலே அன்பான தாய்மார்கள், சகோதரர்கள், இந்த ஒரு அழகான இறை பரிவாரம், இறை குடும்பத்தை என்ன பண்ணலாம், தினம்தோறும் பார்த்து ரசிக்கலாம், உரையாடலாம், நம்முடைய குடும்பம் அப்படிங்கிற உணர்வை நம்ம ஏற்படுத்திக்கலாம். எந்த ஒரு கஷ்டமுமே பட வேண்டாம். 1 செகண்ட்ல நம்ம எல்லாரோட கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா? கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப நான் மவுண்ட் அபுல நம்ம சகுந்தலா மாதாஜியை பார்த்தா நம்ம சகுந்தலா மாதாஜி இவங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஜெயந்தி மாதாஜியை பார்த்தானா ஆமா நம்ம மாதாஜி அப்படின்னு இல்லையா? கமலாம்பிகை மாதாஜி ஆமா. இப்ப மத்தவங்க நீங்க முகம் காண்பிக்காதனால எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நீங்க என்ன பண்றீங்க, வீடியோல பாக்குறதுனால உமா சிஸ்டர் நம்முடைய பரிவாரத்தை சார்ந்தவங்க, பாபாவுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு அழகான அறிமுகமும் உறவும் நமக்குள்ள அமைஞ்சிடுச்சு. அப்ப ஒரு வினாடியில் எங்க இருந்தாலும், உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒன்னா இணைஞ்சிடுறோம். அதே போல பாபா சொல்றாரு, அனைத்து ஆத்மாக்கள் கிட்டையும் ஒரு நொடியில் அவ்யக்த அனுபவத்தின் மூலமாக பாபாவுடன் தொடர்பை இணைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சம்பந்தம் மற்றும் தொடர்பு இரண்டிலும் வித்தியாசம் உள்ளது. சம்பர்க்கத்தில் வருகிறார்கள், அதாவது தொடர்பில் வருகிறார்கள், ஆனால் சம்பந்தத்தில் வருவது இல்லை அப்படின்னு பாபா சொல்ல. அப்படின்னா என்ன?
பாருங்க. அதாவது கான்டாக்ட் சோல்ஸ் நம்ம வந்து ஜென்ரலி பாத்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், கான்டாக்ட் சோல்ஸ் அப்படின்னு வந்து போடும். நம்மளோட கான்டாக்ட்ல வராங்க, கனெக்ஷன்ல வராங்க. என்னைக்கோ ஒரு முறை ராக்கி கட்டியிருப்பாங்க, இல்ல எப்பவோ அவங்க வந்து படவிளக்கம் கேட்டிருப்பாங்க, என்னைக்கோ ஒரு முறை கோர்ஸ்க்கு வந்து வந்திருப்பாங்க. இப்ப நம்ம வீட்ல கூட எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு பாபாவை பத்தி தெரியும். ஆனா ரெகுலரா வரோம், நியமங்களை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா பாபாவுடனும் பரிவாரத்துடனும் நம்முடைய சம்பந்தம் ஏற்பட்டுடுச்சு. எப்பவோ வராங்க. பிரம்மா குமாரிகளை பத்தி தெரியும் அப்படின்னா அவங்க யாரு? கான்டாக்ட் சோல்ஸ் இல்லையா? அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள், ஆனால் சம்பந்தத்தில் வருவது இல்லை. பாபா சொல்றாரு, புரிந்ததா அப்படிங்கிறாரு. ஆனா நம்மளோட தொடர்புல இருக்கவங்களை நம்ம என்ன பண்ணணும்? சம்பந்தத்துல கொண்டு வரலாமா வேண்டாவா? கொண்டு வரணுமா வேண்டாவா? பிரம்மா குமாரிகளை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்வது பெரிய விஷயம் இல்ல. என் அம்மா போயிட்டு இருந்தாங்களே, என் சித்தி போயிட்டு இருந்தாங்களே, எனக்கு நல்லாவே தெரியுமே. கிடையாது. நானும் பிரம்மா குமார், நானும் பிரம்மா குமாரின்னு நம்முடைய தொடர்புல இருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணிடணும்? சம்பந்தத்துல கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாமா? முடியுமா? பாபா சிவ ஜெயந்திக்குள்ள ஹோம்ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு. ஈவன் இன்றைய அவ்வியக்த முரளியில கூட பாபா ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு குமாரர்களும் குமாரர்களை மதுபனுக்கு அழைத்து வர வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் உங்களை போன்ற தாய்மார். ஹிந்தில ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு, ஹம்ஜின்ஸ்கோ உட்டானா அப்படின்னு பாபா சொல்வாரு. உங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும். ஏன்னா உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க சொன்னா, ஆமா ஆமா நீங்க கூட பண்றீங்களா, நானும் பண்றது ஈஸி தான் அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்ப பாபா சொல்றாரு, இன்றைய நாளில் அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்துள்ளீர்கள். இந்த அனுபவத்தை எப்பொழுதும் நிலையாக வைத்துக் கொண்டால் மற்றவர்களுக்கு அனுபவம் செய்விக்க முடியும். இந்த ஒரு நாள் வாணி கேட்கும்ப ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா புத்தி பாபாவோட கனெக்டடா இருக்கு. யோகா பண்ணும்போது கமெண்ட்ரி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பாபா என்ன சொல்றாரு? அதோடு மட்டுமில்லை, எப்போதுமே நிலையா இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு நான் கேட்டது தொடர்ந்து இந்த அனுபவம் ஆட் ஆயிட்டே இருக்கணும். இன்னைக்கு கேட்டாச்சா, முடிஞ்சிடுச்சுப்பா, அப்பா ஆஃப் ஆயிடுத்து, நாளைக்கு கனெக்ட் ஆகும்போது நம்ம திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படியெல்லாம் கிடையாது. அனுபவங்கள் நிலையாக எப்பொழுதும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க செஞ்ச அனுபவத்தின் மூலமா மத்தவங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியும்? அனுபவத்தை செய்ய வைக்க முடியும். இன்றைய நாளில் பேச்சு அல்லது அநேக சாதனங்கள் மூலமாக பல ஆத்மாக்களுக்கு பலவிதமான முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, யார் எங்க இருந்து வேணாலும், இப்ப யூடியூப் ஓபன் பண்ணுங்களேன், பிரம்மா குமாரிகள் தமிழ், உங்களோட சேனல் சுப்ரீம் ஃபாதர், அந்த மாதிரி பிரம்மா குமாரிகள் சென்னை பிரம்மா, அந்த மாதிரி நிறைய பிகே அப்படின்னு போட்டா, இங்கிலீஷ்ல வேணுமா, ஹிந்தில வேணுமா, தமிழ்ல வேணுமா, இலங்கை தமிழ்ல வேணுமா, எல்லா மொழிகளிலும் மிக சிறப்பாக எல்லா விஷயங்களையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாட்கள்ல வந்து இருக்கு இல்லையா? ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, பாருங்க, பலவிதமான தாக்கங்களை ஆத்மாக்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் பெறும் அனுபவத்தை போல மற்றவர்கள் இந்த அனுபவத்தை செய்ய முடியாது, மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியாது. ஒருத்தர் அதாவது நேரடியான தொடர்புல வராம, நம்மளோட கனெக்ஷன்ல வராம, கான்டாக்ட்ல இருக்காங்க, பட் கனெக்ஷன்ல இல்ல. அப்ப பாருங்க, வராம அவங்க ஒரு யூடியூப பார்த்தோ இல்ல வந்து எதுலயோ கனெக்ட் ஆயோ அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் கேக்குறாங்க. அப்ப அவர்களுக்கு கேக்குறாங்க, விஷயங்கள் தெரியும், ஆனால் அனுபவம் ஏற்படுமானா அவங்களுக்கும் அனுபவம் ஏற்படாது. அவங்க என்ன பண்ண முடியாது? மத்தவங்களுக்கும் அந்த அனுபவத்தை செய்ய வைக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் இந்த விதமான அனுபவத்தை செய்விப்பதற்கான அவசியம் இருக்கிறது. அப்ப இன்றைய காலகட்டத்துல இந்த அனுபவத்தை யாரால செய்ய வைக்க முடியும்? உங்களால மட்டும்தான் செய்ய வைக்க முடியும் இல்லையா? எல்லாருக்குமான கார்டியன் ஏஞ்சல்ஸ் யாரு? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் எல்லாருக்கும் அனுபவங்களை செய்ய வைக்க கூடியவர்கள். பாபா சொல்றாரு, பலருடைய மனதினுள் குறைந்த நேரத்தில் அனுபவம் செய்ய வேண்டும் என்ற ஆசையின் விருப்பம் உள்ளது. அவர்களுக்கு கேட்பதற்கான ஆசை இருப்பதில்லை. யாருக்குமே இப்ப முரளி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் நான் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் என்ன இருக்கும்? அப்பா போதும் அப்படிங்கிற மாதிரி திகட்டிடும் இல்லையா? இனிப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரே டைம் 10 குலாப் ஜாமுன் நம்ம சாப்பிட்டுட முடியுமா? இல்ல ஒரே டைம்
டைம் 10 லட்டு எடுத்து எனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படியே நான் சாப்பிட்டுறேன்னா முடியாது, கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். அப்ப யாருமே ரொம்ப கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. எல்லாருக்குமே என்ன விருப்பம் இருக்கு அப்படின்னா குறைந்த நேரத்தில் அதிகமான அனுபவம் செய்யணும். அப்போ அனுபவத்தை செய்ய வைக்க வேண்டும். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யாரு? பிறருக்கு அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடியவர்கள். எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய வாழ்க்கைய பார்த்து பிரம்மா பாபா எதையும் சொல்லல, வாழ்ந்து காமிச்சார். மம்மா என்ன பண்ணாங்க? நடைமுறையில் வாழ்ந்து காமிச்சாங்க. தாதிமார்கள் எப்ப பார்த்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது, அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். அதை போல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அனுபவத்தில் நிலைத்திருந்த அனுபவத்தை செய்ய வையுங்கள். அனைவருடைய அன்பு வதனத்தில் பாபாவிற்கு கிடைத்தது. அன்பா நம்ம நினைக்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு அன்புல நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்ல அப்பான்னு அழைத்தாலும் சரி, இல்ல ஹிந்தில பாபான்னு கூப்பிட்டாலும் சரி, இங்கிலீஷ்ல ஃபாதர்ன்னு கூப்பிட்டாலும் சரி. ஆனா அதுல எவ்வளவு அன்பு அடங்கி இருக்கு. பாபா கிட்ட போய் சேர்ந்துடுது இல்லையா? அப்பா அப்படின்னு உட்கார்ந்து கூப்பிட்ட உடனேயே நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னா என் குழந்தை கூப்பிடுதே, லண்டன்ல இருந்து ஓடி வந்துடுறாரு பாபா. அந்த அன்புக்கு அவர் என்ன பண்றாரு? கட்டுண்டு விடுகிறார் இல்லையா? அப்ப உங்களுடைய அன்பு வத்தனத்துல பாபாவுக்கு வந்து கிடைச்சிடுச்சு. பாபா சொல்றாரு, 3 விதமான நினைவு மற்றும் அன்பு வதனத்தை வந்தடைந்தது. அப்போ எல்லாத்துலயுமே பாபா என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு 3 போட்டுருவாரு. 3 கிரேட் வந்து பிரிச்சுடுவாரு. அப்ப பாபா கிட்ட அன்பு வந்தது. ஆனா அந்த அன்புல 3 விதம் இருந்தது. நினைவு நாம நினைக்கிறத பாபா கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. ஆனா அந்த நினைவுல என்ன இருந்ததா? 3 விதமான நினைவும் பாபாவிற்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப என்ன? அதாவது நினைவு மற்றும் அன்பு. நம்ம பாபாவை நினைக்கிறோம், அன்பா நினைக்கிறோம். அப்ப இது ரெண்டுமே பாபா கிட்ட வந்து சேருது. அந்த 3 விதமான அந்த நினைவு என்ன அப்படின்னா, முதல்ல பாபா சொல்றாரு வியோகி, இரண்டாவது யோகி, மூன்றாவது ஸ்நேகி அப்படின்னு வந்து சொல்றாரு. வியோகி அப்படின்னா என்ன? அப்படின்னா அதாவது பாபா கிட்ட இருந்து பாபா எங்களை விட்டு போயிட்டீங்களே, ஏன் எங்களை விட்டுட்டு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க, அந்த மாதிரி வந்து வியோகத்தில் இருத்தல், அந்த பிரிவின் தாக்கத்தில் இருத்தல். அடுத்தது யோகி. யோகினா என்ன? நினைவு செய்யக்கூடியவர்கள். ஸ்நேகினா என்ன? அன்பா இருக்கக்கூடியவங்க. 3 விதமான சொரூபத்தினுடைய அன்பு நினைவுகள் பாப்தாதாவிற்கு கிடைத்தன. அப்ப பாபா சொல்றாரு, இந்த 3 விதமான அன்பு நினைவுகளும் பாபா கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. நிறைய குழந்தைங்க, ஏன் பாபா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க, அந்த பிரிவை நினைச்சே என்ன பண்றது? பாபா வந்து நினைக்கிறது. சிலர் அன்புல மூழ்கி நினைக்கிறது, சிலர் பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கிறது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 விதமான சொரூபத்தின் அன்பு நினைவுகளும் பாபாவுக்கு வந்துடுச்சு. பாபா சொல்றாரு, ரிவிஷன் காண வருடம் முடிஞ்சு போயிடுச்சு. வருடம் முடிவதால் மாணவர்களுக்கு தனது தேர்வின் முடிவு வெளிவருகிறது. ஒரு வருஷம் முடியும் போது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னவாகும்? ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அதே போலதான் நம்மளோட ரிவிஷன் டைமும் முடிய போகுது. ரிவிஷன் முடிஞ்சிடுச்சுன்னா எக்ஸாம் வரும். எக்ஸாம் எழுதிட்டோம்னா நேத்து சொன்னார் இல்லையா, நிறைய விதமான பரீட்சைகள் இல்லையா? உடல் மூலமா வரலாம், மனதின் மூலமா வரலாம், வாயுமண்டலத்தின் மூலமா வரலாம், சம்பந்தம் தொடர்பின் மூலமாக வரலாம். எல்லாம் விட்டு அலௌகீக பரிவாரம்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியும் வரலாம்னு சொல்லிட்டாரு. அதனால இங்கேயும் இப்படியானலாம் நம்ம வந்து நினைக்க கூடாது. நான் பாஸ் ஆகுறேனா ஃபெயில் ஆகுறேனா? டெஸ்ட் எதுக்காக வருது? மத்தவங்க எப்படி இருக்காங்கங்கிறதுக்காக வரல. நான் தேர்ச்சி அடைகிறேனா இல்ல நான் வந்து தோத்து போறேனா? அதுதான் விஷயம். அப்ப பாபா சொல்றாரு, வருடம் முடியுது அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பா வரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால இந்த வருடத்தினுடைய முடிவில் ஒவ்வொருவரும் எந்த விதமான முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னா, முக்கியமா 4 விஷயங்கள்ல கவனம் வைங்க. இந்த வருடம் 4 விஷயங்கள் மீது கவனம் வையுங்கள் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா, தனக்குள் எல்லா விதமான சிரேஷ்ட தன்மை எந்த அளவிற்கு உள்ளது அப்படிங்கிறது.
இரண்டாவது, சம்பூர்ண தன்மையில் மற்றும் சர்வ சம்பந்தங்களில் சமீப நிலை எந்த அளவிற்கு உள்ளது. மூன்றாவது, தனக்குள் மற்றும் மற்றவர்களுடைய சம்பந்தத்தில் எந்த அளவிற்கு திருப்தி ஏற்பட்டிருக்கிறது. மற்றும் நாலாவது, தனக்குள் வீரத்தன்மை எதுவரை வந்துள்ளது அப்படிங்கிற 4 விஷயங்களை உங்களுக்குள்ள நீங்க சோதனை செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ 4 விஷயங்கள். 1, தனக்குள் எல்லா விதமான சிரேஷ்ட தன்மை. இந்த பிராமண வாழ்க்கையில யோகமா இருந்தாலும் சரி, ஞானமா இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் சரி, குணங்களாக இருந்தாலும் சரி, விசேஷ தன்மைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லா விதத்திலையும் ஆத்மா நான் எப்படி இருக்கணும், உன்னத நிலையில் இருக்க வேண்டும். அதுதான். ஏதோ இருந்துட்டேன். பாபா சொல்வார் இல்லையா, பாஸ் ஆனா பத்தாது, ஜஸ்ட் பாஸ் ஆனா பத்தாது, பாஸ் வித் ஆனர் ஆகணும்னு பாபா சொல்வாரு. பாஸ கூட அவர் கன்சிடர் பண்றது இல்ல. சரி, நான் சத்தியுகத்துக்கு வந்துட்டேன் பாபா, பத்தாது, நீங்களாம் மகாராஜா மகாராணி ஆகணும்னு சொல்லுவாரு. பாபாவிற்கு எல்லாமே என்ன தேவை, நம்பர் 1. அப்ப தன்னோட குழந்தைங்க எல்லா விதத்திலும் என்னவா இருக்கணும், எனக்குள் நான் உன்னத தன்மையில் வந்து விட வேண்டும். அப்ப அந்த சிரேஷ்ட தன்மை, உன்னத தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். 2வது, சம்பூர்ண தன்மை. சம்பூர்ண தன்மைனா என்ன, முழுமை தன்மை மற்றும் அனைத்து சம்பந்தங்களில் சமீப நிலை, அதாவது நெருங்கிய நிலை எந்த அளவிற்கு வந்துள்ளது அப்படின்னு நாம சோதனை பண்ணணும் இல்லையா. அப்ப சம்பூர்ண தன்மை, அதாவது முழுமையான தன்மை மற்றும் அனைத்து சம்பந்தங்களிலும் சமீப நிலை. 3வது, தனக்குள் மற்றும் மற்றவர்களுடைய சம்பந்தத்துல வரும்போது எனக்குள்ள நான் திருப்தியா இருக்கேனா, யாருடைய தொடர்புல எல்லாம் வரையணும் அவங்க கிட்ட நான் திருப்தியா இருக்கேனா, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. அவர்கள் என்னிடம் திருப்தியாக இருக்கிறார்களா, இந்த திருப்திங்கிற விஷயத்தை பத்தி நான் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் எந்த அளவிற்கு நான் தைரியமா இருக்கேன், வீரம் நிறைந்த ஆத்மாவா, சக்தி சொரூப ஆத்மாவா நான் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த 4 விஷயங்களையும் உங்களுக்குள்ள நீங்க சோதனை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப இன்றைய நாள் உங்களுடைய முடிவினுடைய சோதனையை செய்வதற்கான கடமையை முதலில் நிறைவேற்றுங்கள். அப்ப அந்த ஒவ்வொரு வருடமும் பாபா சொல்றாரு, இந்த ஒரு 18 ஜனவரி அப்படிங்கிறது என்ன, என்னுடைய இறுதி சமயத்தின் அந்த ஒரு என்னோட ரிசல்ட் என்ன, அதை செக் பண்றதுக்கான கடமையை நீங்க செய்யுங்க. அப்ப இன்னைக்கு பாபாவை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாள் மட்டும் கிடையாது, இன்றைய நாள் சக்தியை அதிகரிப்பதற்கான நாள் இல்லையா. பாபா விட்டுட்டு போயிட்டீங்களே பாபா, ஏன் பாபா போனீங்கன்னு நினைச்சுக்கிட்டு மட்டும் இருக்க கூடாது. ஆனால் குழந்தைகள் இன்னைக்கு என்ன பண்ணணும், தனக்குள் சக்தியை அதிகப்படுத்துவதற்கான நாள், கொண்டாட்டத்திற்கான நாள். இன்றைய நாள் உங்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கான நாள். எவ்வளவு அழகான விஷயங்கள் இல்லையா. 18 ஜனவரிங்கிறது எது எதுக்கானதுன்னு பாபா ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. இன்றைய நாள், அடுத்த விஷயம் பாருங்க, இன்றைய நாள் ஒளி புகும்படியான பொருட்கள் நன்றாக இருக்கிறதல்லவா, அது போன்று தனது ஸ்திதியையும் இவ்வாறு மாற்றம் கொண்டு வர வேண்டும். அப்ப அந்த நாள் பாருங்க, பிரம்மா பாபா எப்படி இருக்கார், ஒளியாக இருக்கார் இல்லையா. பாபா எப்படி இருக்காரு, ஒளியாக இருக்கிறார். நான் ஆத்மா, நான் என்னவாயிடணும், அப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடணும், ஒளியாகி விட வேண்டும். ஒளி ஃபரிஷ்தானா, அப்படி என்னோட டிரான்ஸ்பரண்ட் லைட் பாடியில இருக்கேன், அந்த மாதிரி நான் ஆயிடணும் இல்லையா. எல்லா இப்ப பாபாவோட டிரான்ஸ்லைட்ல பாக்குறோம், பாபா எவ்வளவு அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கார். நம்மளுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துல நாமளும் எப்படி அவ்வளவு அழகா டிரான்ஸ்பரண்டா அப்படி ஒளிரும் ஒளிரக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம் இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய மனநிலையை அந்த அளவுக்கு நீங்க டிரான்ஸ்பரண்டா நீங்க மாத்திடுங்க அப்படிங்கிறாரு இல்லையா. இன்றைய தினத்தின் மகத்துவம் புரிந்ததா, நாம அந்த மாதிரி ஆயிடணும். அதாவது இவ்வாறு உங்களுடைய சரீரத்தினுள் தெரியும்படி ஆகிவிடுங்கள். அப்படின்னா என்ன, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த உடல் ஒரு ஒளி, ஒரு கண்ணாடி கூண்டு இல்லையா, ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள
ஒரு குண்டு பல்பு மாட்டி வச்சு அத ஸ்விட்ச் போட்டு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பல்பு மட்டும் தெரியுமா, அந்த கண்ணாடி கூட சேர்த்து தெரியுமானா 2மே தெரியும். ஆனால் பல மடங்கு பிரகாசம் அதிகமாக தெரியும். அதே போலதான் இந்த உடல் ஒரு கண்ணாடி பொம்மையை போல இருக்கு. இதுக்குள்ள ஆத்மா எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. அப்ப இந்த உடலின் உருவம் அங்க தெரியாது. ஒளியின் பிரகாசம் அவ்ளோ அழகா உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்படையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சரீரத்தினுள் ஆத்மா ஒளியாக மின்னிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆத்மீக ஸ்வரூபம் உங்களை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த ஆத்மஸ்வரூபத்தின் காட்சி தென்பட வேண்டும். ஒரு முறை தாதி குல்சார்ஜி அவங்க யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடைசி நேரத்தின் காட்சி தெரிந்தது. அப்ப பாபா அடிக்கடி சொல்லுவாராம், இந்த ஒரு அனுபவத்தை நீங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, கடைசி நேரத்துல உலகமே எப்படி இருக்கும்? ரொம்ப தமோ பிரதான நிலையில இருக்கும். நாலா பக்கமும் பலவிதமான டெஸ்ட் பேப்பர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இயற்கை மூலமாக, மனிதர்கள் மூலமாக, அதுக்கப்புறமா அந்த ஆத்மாக்கள் மூலமாக, உடலற்ற ஆத்மாக்கள் மூலமாக, நம்முடைய மனதின் எண்ணங்கள் மூலமாக, வியாதிகள் மூலமாக அப்படின்னு பலவித டெஸ்ட் பேப்பர் நாலா பக்கமும் வந்துட்டே தான் இருக்கும். உலகத்துல எல்லாரும் இதுல அஃபெக்ட் ஆயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்துல பாபாவின் குழந்தைகளை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தென்படணுமா? உங்களுடைய உடல் தென்படக்கூடாது. உங்க புருவ மத்தியில பிரகாசமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாதான் தென்படணும். எப்படி ஒரு சாலை ரொம்ப இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இருட்டான சாலையில வண்டி வந்துட்டு இருக்கு. அப்ப வண்டி வரும்போது அந்த வண்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைட் ரொம்ப பிரகாசமா எரியும். அந்த பிரகாசமான லைட்ல அந்த பின்னாடி எந்த வண்டின்னு தெரியாது. ஆனா நம்ம அந்த ஒளிய வச்சுதான் கண்டுபிடிப்போம். ஆமா, ஏதோ ஒரு வாகனம் வந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் உலகத்துல அழிவிற்கான சமயத்தில் நாம் பிறருக்கு எப்படி தென்படணும்? நம்மள பார்க்கும்போது இவங்க மாதாஜி, இல்ல இவங்க சகோதரர், இவங்க ஒரு சகோதரி அப்படின்னு உடல் தென்படக்கூடாது. ஒளிதான் தென்படணும். இந்த உடல்ல நான் எப்படி இருக்கேன்? ஒளியா இருக்கேன். அப்ப இப்பையில இருந்தே அந்த அனுபவத்தை செஞ்சாதான் நம்மளால மத்தவங்களுக்கு அந்த அனுபவத்தை செய்ய வைக்க முடியும். பாபா முரளியில எப்போதுமே சொல்லுவாரு, நீண்ட காலத்திற்கான பயிற்சி. இது வரைக்கும் நான் செய்யல அப்படின்னா இப்போல இருந்து செய்யணும். நீங்க உங்களோட வண்டி ஓட்டிட்டு போறீங்க, இல்ல நீங்க நடந்து போறீங்க, இல்ல மார்க்கெட்டுக்கு போறீங்க, இல்ல வேற எங்கேயாவது போறீங்க. எப்படி நான் போறேன்? இந்த உடல்ல ஆத்மா ஒளியாக மின்னிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? அந்த 21ஆம் தேதி முரளி முந்தா நாள் நம்ம கேட்டோம் இல்லையா? புருவ மத்தியில் ஆத்மா எப்படி இருக்கு? நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. பிரம்மா பாபாவை பாக்குறவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சது. அப்போ உங்களை பாக்குறவங்களுக்கு அதுதானே தெரியணும். யாரெல்லாம் சகுந்தலா மாதாஜிய பாக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியணும்? புருவ மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய ஒளிதான் தெரியணும். அப்ப நான் அந்த அளவுக்கு அந்த ஒளியின் பயிற்சியை செய்திருக்க வேண்டும். அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, உங்களோட ஆத்மஸ்வரூபம் உங்க முன்னாடி வரவங்களோட ஆத்மஸ்வரூபத்தை காட்சியாக காண்பிக்க வேண்டும். அவங்களுக்கு அவங்க என்ன பார்க்கும்போது ஆத்மாவா பாக்குறாங்கங்கிறது ஒரு விஷயம். ஆனா அடுத்த விஷயம் 2வது ஸ்டெப் என்னன்னா, யாரெல்லாம் அவர்களுக்கும் அந்த அனுபவம், நானும் ஆத்மாதான், நானும் மிக லேசாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒளிதான் அப்படிங்கிற அனுபவம் ஏற்பட வேண்டும். இதுதான் அவ்யக்த அல்லது ஆத்மீக ஸ்திதியின் அனுபவத்தை செய்விப்பது அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ இன்னைக்கு முழு நாள், அதாவது 18 ஜனவரி அப்படின்னாலே முழு நாளும் பாபாவோட நினைவுலயே இருப்போம். காலையில இருந்து அது சிலர்லாம் 2 மணிக்கு எழுந்து உட்கார்ந்துருப்பாங்க, 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்து நினைவு யாத்திரை செஞ்சுட்டே இருப்பாங்க. பாபா கேக்குறாரு, இன்னைக்கு முழு நாளும் என்ன நினைச்சிட்டே இருந்தீங்களே, அப்ப இந்த நினைவு யாத்திரையின் முடிவு என்ன? ரிசல்ட் என்ன? பாபாவுக்கு செஞ்சா மட்டும் பத்தாது. செஞ்சதுக்கு சரி நீ காலையில இருந்து செஞ்சே, இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாரு. அப்போ உங்களுடைய நினைவு அன்பு சொரூபமாக இருந்ததா அல்லது சக்தி சொரூபமாக இருந்ததா? அன்பு மட்டும் இருந்துச்சா இல்ல அதுல சக்தியும் இருந்துச்சா? பாபா சொல்றாரு, அன்பின் கூடவே சக்தியும் இருந்தால்தான் வரதானம் கிடைக்கும்.
ரெண்டும் இணைந்து இருக்கணும். அன்பு மற்றும் சக்தி இணைந்து இருக்கும் பொழுது வரதானம் கிடைக்கிறது. அதனால இன்றைய நாள் அப்படிங்கிறது அன்பின் அன்பின் வரதானத்தை அடைவதற்கான நாள். பாபா கிட்ட என்ன கேட்டாலும் பாபா அதை என்ன பண்ணிருவாரு, ததாஸ்து அப்படின்னு அவ்வாறே ஆகுங்கள்ங்கிற வரத்தை கொடுத்துருவாரு. அதனால பாபாட்ட என்ன கேட்கணுங்கிறதுல மிக தெளிவா நம்ம இருக்கணும் இல்லையா? நீங்க அவ்வளவு நல்லா பாபாவை நினைச்சிட்டு பாபா இது வேணும்னா பாபா சொல்லிடுவாரு, ஹாஞ்சி பச்சே ததாஸ்து பச்சே அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி குழந்தாய், அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப பாபா சொல்றாரு, அப்ப இன்னைக்கு அன்பின் வரதானத்தை அடைவதற்கான நாள். அப்போ எப்படி நம்ம அடையிறோம்? ஒன்று புருஷார்த்தத்தின் மூலம் பிராப்தி, மற்றொன்று வரதானத்தின் மூலம் பிராப்தி. பாபா எல்லாத்தையுமே கொடுக்கிறார். ஒண்ணு முயற்சியின் மூலமாக அடையிறோம், இரண்டாவது வரதானத்தின் மூலமாக அடையிறோம். அப்ப இன்றைய நாள் புருஷார்த்தம் மூலம் சக்தியை அடைவதற்கான நாள் கிடையாது. நான் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு யோகா பண்ணனா அதனால எனக்கு இந்த சக்தி கிடைச்சிச்சு, இல்ல இந்த ஒரு வரதானம் கிடைச்சிச்சுன்னு சொல்றதுக்கான நாள் கிடையாது. அன்பின் மூலம் சக்தியை வரமாக அடைவதற்கான நாள். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அன்பின் மூலமாக சக்தியை வரமாக அடைவதற்கான நாள். அப்ப நம்ம கஷ்டமே பட வேண்டாம். பாபா அப்படின்னு அன்பா நீங்க நினைச்சா போதும், பாபா என்ன பண்ணிடுவாரு, சக்திகளின் வரத்தால் உங்களை நிரப்பி விடுவார். பாபா சொல்றாரு, நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறாரு. அன்பின் மூலம் வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலிடமிருந்து ஏதாவது ஒன்று கிடைத்ததா அப்படின்னு பாபா கேக்குறாரு. அப்ப பாபா கிட்ட இருந்து அடையணும்னா நம்ம கஷ்டப்பட்டு அடையணும்னு வேண்டாம், அன்பா அடைஞ்சா போதும் அப்படின்னு பாபா சொல்றாரு. புரிந்ததா? முயற்சியின் மூலமாக அல்ல, ஆனால் அன்பின் மூலமாக. யார் எவ்வளவு வரதானத்தை எடுக்கிறார்களோ அது அவர்களை பொறுத்தது. அன்பு கடலான பாபா, கள்ளம் கபடம் இல்லாத பாபா வரங்களின் களஞ்சியத்தை திறந்து வச்சு உட்கார்ந்துருக்காரு. நீங்க எவ்வளவு அன்பா பாபாவை நினைக்கிறீங்களோ பாபா எல்லாத்தையும் கொடுக்கிறார். கொடுக்கறது கூட இல்ல, பாபா சொல்றாரு, குழந்தை திறந்திருக்கு, எவ்வளவு வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, அன்பின் மூலம் அனைவரும் நெருக்கத்தில் வரதானத்தை அடைய முடியும். வரதானத்தினுடைய நாளை எவ்வளவு புரிந்து கொண்டீர்களோ அவ்வளவு அதை அடைய முடியும். புரிந்து கொண்டவர்களுக்கு அதிசயம் ஏற்படுகிறது. இன்றைய வரதானத்தின் நாளில் யார் எவ்வளவு அனுபவம் செய்கிறீர்களோ அவர்கள் அந்த அளவிற்கு வரதானத்தை அடைகிறார்கள். அப்ப பாருங்க, இந்த நாளின் மகத்துவம் என்ன? ஒவ்வொரு நாளோட மகத்துவம் தனிப்பட்டது இல்லையா? எப்படி வியாழக்கிழமை குரு நாள் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? த டே ஆஃப் பிளெஸிங்ஸ், வரங்களின் நாள் அப்படின்னு சொல்றோம். பாபா சண்டே அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பலவீனங்களுக்கு எல்லாம் லீவு விடக்கூடிய நாள். எப்படி சண்டேனா ஹாலிடேன்னு சொல்ற மாதிரி எனக்குள்ள என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கோ, குறைகள் இருக்கோ, அதுக்கெல்லாம் லீவு கொடுத்து அனுப்பிச்சிடணுமா? அதுக்கப்புறம் அதுக்கு நாளைக்கு நீ வா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த சண்டேவோட இந்த பலவீனங்கள்லாம் போயிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. அப்ப அந்த 18 ஜனவரி அப்படின்னா வரங்களை ஆஸ்தியாக அடையக்கூடிய நாள். பாபா கஷ்டப்படவே வேண்டாம், அன்பா பாபாவை நினைச்சா போதும், எல்லா வரங்களாலையும் பாபா தன்னோட குழந்தைங்களை நிரப்பிடுறாரு. பாருங்களேன், பாபா சொல்றாரு, அந்த நாளின் மகத்துவத்தை யார் புரிஞ்சிருக்காங்களோ அவர்கள் அதிசயத்தை அனுபவம் செய்கிறார்கள், மாயாஜாலத்தை அனுபவம் செய்கிறார்கள். இன்றைய வரதானத்தின் நாளில் யார் எந்த அளவிற்கு அனுபவம் செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வரதானம் கிடைச்சிட்டே இருக்கு.
பாபா அப்படி கொடுத்துடுறாரு. திறந்து இருக்குப்பா, எவ்வளவு வேணும் பாபா குடுப்பீங்களா? பாபா எனக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற வரம் வேணும், கொஞ்சம் கொடுங்க பாபா. அப்படின்லாம் 1 மீட்டர் கொடுங்க அப்படி எல்லாம் கிடையாது. பாபா சொல்றாரு எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு இல்லையா? அப்ப பாருங்க, ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் கவர்ச்சியில் வராமல் முயற்சி செய்தால் அந்த அளவிற்கு இன்றைய நாளில் சகஜமான அனுபவத்தை செய்ய முடியும். ஆனா கடைசியில வைக்கிறாரு பாருங்க, என்ன சொல்றாரு? எப்ப இதெல்லாம் கிடைக்கும், எப்ப வரங்கள் கிடைக்கும், எப்ப சக்திகள் அடைய முடியும் அப்படின்னா, ஒரு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த கவர்ச்சிகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும்? சகஜமான அனுபவத்தை செய்ய முடியும். நன்றி. ஓம் சாந்தி. கொஞ்ச நேரம் நம்ம யோகா பண்ணலாம். அப்போ பாபா சொல்றாரு எப்படி நம்ம சேவை செய்யணும், சேவையில வெற்றி அடையணும், சேவையில அதிகமான பலனை அடையணும், சேவையில வாரிசுகளை உருவாக்கணும் அப்படின்னா நாம அவ்வியக்த நிலையில் நிலைத்திருந்து நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அனுபவத்தை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த முரளியில உங்களுக்கு பிடித்த கருத்து என்ன? யார் வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எந்த ஒரு கருத்து உங்களுடைய மனதை கவர்ந்தது? சொல்ல இருப்ப அவ்வியத்த ஸ்திதியில முதல்ல சப்தத்துக்கு அப்பால இருந்துட்டு ஞானத்தை கொடுக்க அவை அந்த அவ்வியத்தை அனுபவம் செய்தா அவை வாரிசாகணும். வெறுமனே நாங்க தனியாக நான் கொடுக்குறேன்டேக்கு அவை கேட்டுட்டு பிரஜையாகணும் என்று சொல்லி. அப்ப அதுண்ட முக்கியத்துவம் வாரிசுக்கும் பிரஜைக்கும் உள்ள வித்தியாசம் அதை வேற விதமாக சொன்னேன். தானியத்தை எடுத்துக்கொண்டுருவோம் அதான் சொன்னேன். சம்பந்தம் தொடர்புல வர்றதுக்கு அந்த இப்படி வாரிசு இப்படி பிரஜைன்றதை விளங்கப்படுத்தினார் அழகா. அது நல்லா பதிஞ்சு. குட். தேங்க்யூ தேங்க்யூமா. சொல்லுங்க ஜெயந்தி. யாருக்கெல்லாம் நாங்க சேவை செய்யக்கையும் அவையில அவ்வியத்த சிதியின் அனுபவத்தை செய்யப்பட செய்ய வேணுமாம்னு சொல்லி சொல்றாரு நாங்க சேவை செய்ய. வெரி குட். தேங்க்யூ. சொல்லுங்க தலாமத்தாச்சி. சொல்றீங்க. நாங்கள் எடுத்தா காணாது, மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கணும், அவர்களையும் எங்களுக்கு சமமாக ஆக்க வேணும்னு சொல்றார். அப்ப நாங்களே இருந்து எல்லாரும் கொடுக்கணும் சொல் கொடுக்கணும். சமைக்க கூட ஒரு பக்கம் பிரம்மபாபா சிவபாபா நடுவில சிவசக்தியா இருக்கிறேன்னு சமைச்சாலே அந்த சக்தி உணவில சக்தி ஊட்டப்படுவேன்னு சொல்ற அவர் திருமூர்த்தியாக இருக்க சொல்ற. இணைந்து இருக்க வேண்டும், பாபாவோடு இணைந்து இருக்கணும். அப்ப அந்த இணைந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம மனக்கண்கள்ல காட்சிப்படுத்திக்கிட்டோம்னா எளிதாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? அப்பாவை எப்பொழுதும் கூடவே வச்சுக்கிட்டு சேவை செய்யணும். அப்புறம் வேற யாராவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? அன்பின் மூலமாகத்தான் சக்தி எங்களுக்கு வரதானமாக அடைய முடியும்னு சொல்றார். அப்ப அன்பின் மூலம் அந்த அந்த வரதானத்தை வரங்களை ஆஸ்தியாக அடையக்கூடிய நாள் என்று சொல்றேன் இல்லையா? இன்றைய நாள் அப்படிங்கறது நீங்க கஷ்டப்பட்டு பாபா கிட்ட வரதானம் வாங்க வேண்டாம். அன்பா நினைச்சா போதும், பாபா எல்லாத்தையுமே கொடுத்துடுறாரு இல்லையா? நன்றி. ஓம் சாந்தி. இப்ப கொஞ்ச நேரம் நம்ம பாபாவை நினைவு செய்யலாம். நேரா நிமிர்ந்து உட்காருங்க. பாபாவுடைய அன்புல மூழ்கி போயிடலாம். நிமிர்ந்து நேரா உட்கார்ந்துக்கலாம். ஆழ்ந்த சுவாசம். அன்பு கடலான பாபா தன்னுடைய அளவற்ற அன்பை நமக்குள் நிரப்புவதற்காக இருக்காரு. சுகமாக சுவாசித்துக் கொள்ளலாம். ஆழ்ந்த சுவாசம். அமைதியை சுவாசியுங்கள். நான் ஆத்மா என் சுவாசத்தில் அடங்கியுள்ள ஆழ்ந்த அமைதியை சுவாசிக்கின்றேன். அழுத்தங்களை வெளியேற்றுகின்றேன். அமைதியான குளிர்ச்சியான சுவாசம்.
நான் ஒளி எனும் உணர்வில் நிலைத்துள்ளேன். இந்த உடலில் புருவ மத்தியில் திலகமிடும் இடத்தில் சைத்தன்ய ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஸ்தூல தேகம் கண்களுக்கு புலப்படக்கூடிய இந்த உருவம், அடையாளம், இந்த உறுப்புகள் அனைத்தும் காற்றோடு கரைந்து விடுகிறது. மனக்கண்கள்ல பாருங்க, இந்த உடலின் உருவம் கண்களுக்கு புலப்படக்கூடிய 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடலின் உருவமானது 5 தத்துவங்களோடு கரைந்து விடுகிறது. இரத்தம், எலும்பு, சதை அனைத்தும் கரைந்து விடுகிறது. நான் ஆத்மா இந்த ஒளி உடலில் உள்ளேன். இந்த உடல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைட் பாடி. ஸ்தூல உருவம் இல்லை, ஒளியின் உருவம். இந்த உடல் ஒரு கண்ணாடி கூண்டை போல உள்ளது. அதற்குள் ஒளியாகிய நான் பிரகாசமான ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஜோதியாகிய எனது பிரகாசம் என்னை சுற்றிலும் பரவி இருக்கிறது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெருவுல நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நினைச்சு பாருங்க. என்னோட பிரகாசமான ஒளி உடல்ல மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அமைதியின் ஒளி, நான் அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்கேன். நிறைய மக்கள் கடந்து போறாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வினாடி நேரத்தில் அமைதியின் ஒளியின் அனுபவம் ஏற்படுகிறது. என்னுடைய ஒளி உடலில் பிரகாசமான ஏற்றி வைக்கப்பட்ட அமைதியின் ஒளியாக நான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பாப்தாதாவோடு இணைந்து சென்று கொண்டிருக்கிறேன். உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும், அங்க இருக்கக்கூடிய சகோதர ஆத்மாக்களுக்கும், உங்களுடைய தொடர்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவோடு இணைந்து ஒளி உடலின் மூலமாக அமைதியின் குளிர்ந்த ஒளியை அனைவருக்கும் அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மனக்கண்கள்ல பாருங்க, ஏற்றி வைக்கப்பட்ட அமைதியின் ஒளியாகிய நான் பாப் தாதாவோடு இணைந்து என்னுடைய தொடர்பில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அமைதியின் ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள், எனது நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்ம சகோதரர்கள்
அனைவருக்கும் நான் தந்தையோடு இணைந்து ஒளியின் ரூபத்தில் அமைதியின் ஒளியை கொடுக்கிறேன். என்னுடைய வலதுபுறம் சிவபாபா, இடதுபுறம் பிரம்மா தாய், இருவருக்கும் நடுவில், இரண்டு பேரொளிகளுக்கு நடுவில் சக்தியின் ஒளியாக நிலைத்திருந்து இணைந்த சொரூபத்தில் இருந்து அனைவருக்கும் அமைதியின் ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆழ்ந்து இத பயிற்சி செய்யலாம். என்னிடமிருந்து தொடர்ந்து இடைவிடாமல் அமைதியின் ஒளிக்கிரணங்கள் அனைவருக்கும் சென்று கொண்டிருக்கிறது. நாலாபுறமும் அமைதியின் பிரகாசம், அமைதியின் குளிர்ச்சி, அமைதியின் நறுமணம் பரவி இருப்பதை உணர்கிறேன். திரிசூல சொரூபத்தில், இணைந்த ரூபத்தில் அமைதியின் சக்தியை உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறேன். எங்கெல்லாம் அமைதியின் ஒளி பரவுகிறதோ அழுத்தங்கள், பயங்கள், தயக்கங்கள், வேதனைகள், வலிகளின் இருள் விலகிக் கொண்டே இருக்கிறது. உலகம் அமைதியால் பிரகாசமடைகிறது. மனித மனங்கள் அமைதியின் குளிர்ச்சியால் நிம்மதி அடைகிறது. நான் தந்தையோடு இணைந்து உலகம் முழுவதும் அமைதியின் பிரகாசத்தை பரப்பும் அமைதியின் ஒளி ஃபரிஷ்தா. இதே உணர்வில் சில வினாடிகள் நிலைத்திருக்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் முக்கியமான கருத்துக்களை நம்ம நல்ல குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். இதன் இன்றைய அனுபவம் இன்றைக்கானது மட்டுமில்லை, எல்லா நாளுக்குமானது, சதா காலத்திற்கானது. தேங்க்யூ. ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி. நன்றி நன்றி பாபா. சிஸ்டர். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி. நாளைக்கு சந்திக்கலாம். ஓம் சாந்தி.